Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 2 basic algebraல exercise 2.12ல question number 4. வாங்க question குள்ள போலாம். Solve log 2 to the power 8x to the base 4 which is equal to 2 to the power log 8 to the base 2 னு கொடுத்திருக்காங்க. So இது பாத்தீங்க அப்படினா ஃபுல்லா இதுவே full logமே பவர்ல தான் இருக்கு. ஓகேவா? So இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா first வந்து இது எந்த அளவுக்கு simplify பண்ண முடியும்னு பார்க்கலாம். So இங்க வந்து நம்ம power rule யூஸ் பண்ணலாம். So இதுக்கு நம்ம power rule யூஸ் பண்ணோம்னா 8x பாத்தீங்கன்னா front offல வந்துரும். So 8x frontல வரும்போது 8x log 2 to the base 4 which is equal to 2 log இந்த 8 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 2 cube னு எழுதலாம் இல்லையா? So 2 cube to the base 2 அப்படினு எழுதிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா பவர்ல இவ்ளோ பெரிய கான்செப்ட் இருந்துச்சுன்னா நமக்கு கஷ்டமா இருக்கும். சோ இந்த லாகரித்மிக் வேல்யூவை முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சோ இத மட்டும் இப்ப நம்ம தனியா எடுக்க போறோம். சோ இத மட்டும் நம்ம எடுக்கிறோம் அப்படினும்போது log 2 to the power 3 base 2 னு வரும். பவர் ரூலை யூஸ் பண்ணோம்னா இந்த 3 வந்து நமக்கு front offல வந்துரும். சோ front offல வந்துருச்சு அப்படினா மிச்சம் நமக்கு என்ன இருக்கும்னா log 2 to the base 2 னு இருக்கும். log 2 to the base 2 is nothing but 1 ன்றதுனால 3 into 1 which is equal to 3. சோ இப்ப பாத்தீங்கன்னா இதோட full இதுக்கு பதிலா நான் என்ன எழுத போறேன்னா 3 னு எழுத போறேன். ஓகேவா? சோ இது ஹோல் இதுக்கு பதிலா நான் என்ன எழுதுறேன்னா 3 னு எழுதுறேன். அப்போ 8x log 2 to the base 4 which is equal to 2 to the 2 cube னு எழுத போறேன். ஓகேவா? சோ 2 cube னு எழுதிக்கலாம். இப்போ இது பாத்தீங்கன்னா இங்க வந்து இப்போ நான் பாக்ஸ் ரூல் யூஸ் பண்ண போறேன். சோ பாக்ஸ் ரூல் யூஸ் பண்ணும்போது இந்த பர்టిక్యులர் log இது வந்து ஃபுல்லா டிவிஷன்ல வந்துரும். அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டுத்தையும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணனும். ஓகேவா? சோ 8x அங்க ஆல்ரெடி இருக்குறதுனால 8x divided by log 4 to the base 2 பாத்தீங்களா இப்போ இது இன்டர்சேஞ்ச் ஆயிருச்சா? சோ அதுதான் பாக்ஸ் ரூல் நமக்கு என்ன சொல்லுதுன்னா log a to the base b which is equal to 1 divided by log b to the base a. ஓகேங்களா? சோ இந்த பேஸும் இந்த logோட வேல்யூ நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? சோ which is equal to 2 cube is nothing but 8. அதனால நான் 8 னு எழுதிக்கிறேன். சோ இப்போ வந்து நான் 8 டைரக்டா கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லனா நீங்க வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கூட கேன்சல் பண்ணிக்கலாம். சோ இப்போ ரைட் ஹேண்ட் சைடுல நமக்கு என்ன இருக்குன்னா 1 divided by 1 இருக்குதுன்னு நினைச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் நீங்க வந்து x ஆல 1யும் இங்க இந்த இதால இந்த 1யும் மல்டிப்ளை பண்ணீங்கனா உங்களுக்கு எப்படி வரும்னா x which is equal to log 4 to the base 2 அப்படினு கிடைக்கும். சோ இதுல 4 நம்ம எப்படி எழுதலாம்? 2 to the 2 square னு எழுதலாம் இல்லையா? சோ இப்போ நான் 4 மாத்தி 2 square னு எழுத போறேன். சோ x which is equal to log 2 square to the base 2. ஓகேவா? இப்போ பவர் ரூலை யூஸ் பண்ணோம்னா இந்த பவர் வந்து நமக்கு ஃப்ரண்ட்ல வந்துரும். சோ இது ஃப்ரண்ட்ல வந்துருச்சு அப்படினா x which is equal to 2 log 2 to the base 2. So log 2 to the base 2 is nothing but 1 ன்றதுனால x ஓட வேல்யூ equal to 2 அப்படி நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சோ இதுதான் நம்மளோட x ஓட வேல்யூ. क्वेश्चन நம்பர் 5 வாங்க क्वेश्चन குள்ள போலாம். If a square plus b square equal to 7ab, show that log a plus b divided by 3 equal to 1 by 2 log a plus log b. சோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இத கொடுத்துட்டு நமக்கு வந்து இத ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. சோ இத வச்சு நம்ம இத ப்ரூவ் பண்ண போறோம். சொல்யூஷனை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து givenனா நம்ம கொடுத்திருக்கிறதை எழுதிக்கலாம். சோ given a square plus b square equal to 7ab. சோ இத வந்து நீங்க ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாத்துறதுக்கு, அதாவது a plus b the whole square ஃபார்முலாவா மாத்துறதுக்கு இங்க என்ன மிஸ் ஆகுதுன்னா 2ab மிஸ் ஆகுது. நம்ம அப்ப அதனால இப்ப என்ன பண்ண போறோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 2ab ஆட் பண்ண போறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் ஆட் பண்ண முடியாது இல்லையா? சோ நம்ம ரெண்டு சைடுமே 2ab ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணனா நமக்கு என்ன கிடைக்கும்? a square plus b square plus 2ab which is equal to 7ab plus 2ab ன்னு வரும். இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு பதிலா நான் a plus b the whole square ன்னு எழுதிடலாம் இல்லையா? சோ இதுக்கு பதிலா நான் அப்படிதான் எழுத போறேன். சோ a plus b the whole square which is equal to 7 plus 2 9 ஆயிடும். சோ 9ab. எனக்கு இப்போ இங்க வந்து ab மட்டும் போதும். சோ 9 நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். சோ அப்படி கொண்டு வரும்போது அது என்ன ஆகும்னா டிவிஷன்ல வரும். ஓகேவா? அப்போ a plus b the whole square divided by 9 which is equal to ab அப்படின்னு இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இப்போ 9க்கு பதிலா நான் 3 ஸ்கொயர் னு எழுதலாம் இல்லையா? ஏன்னா 3 ஸ்கொயரும் 9 தான். அப்படி எழுதுனேன்னா சோ இத நான் வந்து ஒரு வாட்டி ஹோல் ஸ்கொயர் போட்டா போதும். அதனால நான் இத அப்படி மாடிஃபை பண்ணி எழுதிக்கிறேன். ஓகேங்களா? சோ a plus b divided by 3 the whole square which is equal to ab. இப்போ நம்ம ரெண்டு சைடுமே ரூட் எடுக்கலாம். ரூட் எடுத்தா என்ன ஆகும்? லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆயிடும். ரைட் சைடுல ரூட் வந்துரும். சரிங்களா? அப்போ a plus b divided by 3 which is equal to root of ab.
ஸோ இந்த ரூட் ஆஃப் ஏபின்றத நான் ஏபி டு த பவர் 1/2ன்னு போட்டுக்கலாம் இல்லையா, சேம் தானே ரெண்டும். ஸோ அதனால நான் ஏபிக்கு இந்த ரூட்டுக்கு பதிலாக ஏபி டு த பவர் 1/2 அந்த மாதிரி எழுதிக்கிறேன். இப்போ நம்ம ரெண்டு சைடுமே லாக் எடுத்துக்கலாம். ஸோ லாக் எடுத்தா என்ன ஆகும்னா log of a plus b divided by 3 which is equal to log of ab to the power 1/2 அந்த மாதிரி வரும். நமக்கு ஆல்ரெடி பவர் ரூல் தெரியும். அதனால பவர் ரூல் படி பவர்ல எது வந்தாலும் நம்ம அதை லாகுக்கு ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துடலாம். ஸோ 1/2 log of ab அந்த மாதிரி நம்ம வந்து மாடிஃபை பண்ணி எழுதிக்க போறோம். நெக்ஸ்ட் நமக்கு இதையும் நம்ம இன்னும் எப்படி சிம்பிளிஃபை பண்ண போறோம்னா, இப்ப பாருங்க லாக் வந்து ஏபி இந்த ப்ராடக்ட் ரூல் நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லையா, ஏன்னா லாக் டு த லாக் ஏபின்னும் போது தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாம். ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணி நம்ம 1/2 log a plus log b, ஏன்னா இதுதான் நம்மளோட ப்ராடக்ட் ரூல். இதுல வந்து m into n னா m plus n ன்னு எழுதலாம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் இதையும் நம்ம log a plus log b ன்னு எழுதிக்கிறோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ log a plus b divided by 3 which is equal to 1/2 log a plus log b, அவ்வளவுதான். hence proved போட்டு ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. Question number 6. Prove that log a square divided by bc plus log b square divided by ca plus log c square divided by ab equal to 0. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு 0 அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சொல்யூஷனை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் விச் இஸ் ஈக்குவல் டு நமக்கு கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். நமக்கு ப்ராடக்ட் ரூல் ஆல்ரெடி தெரியும். ஸோ ப்ராடக்ட் ரூல் படி இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணி லாக் வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா லாகை ஒரே ஒரு வாட்டி எழுதிட்டு மற்றபடி கூட இருக்கிற எல்லா எக்ஸ்போனன்ஸையும் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டு நம்ம எழுதிப்போம் இல்லைங்களா. அந்த ரூலை ஃபாலோ பண்ணி லாகை ஒரே ஒரு வாட்டி வெளியில் எழுதிக்கலாம். இப்போ உள்ள இருக்கிற எல்லா எக்ஸ்போனன்ட்டையும் மொத்தமாக எழுதலாம். அப்போ a ஸ்கொயர் டிவைடட் பை பிசி இன்டூ எல்லாம் இப்போ வந்து பிளஸ் வந்து இன்டூவா நீங்கள் போட்டுடணும். இன்டூ பி ஸ்கொயர் டிவைடட் பை சிஏ இன்டூ சி ஸ்கொயர் டிவைடட் பை ஏபின்னு போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் நியூமரேட்டர் வந்து எல்லாமே ஒன்று தான் இருக்குது. ஆனால் டினாமினேட்டரில் பாருங்கள் 2 b இருக்குது, 2 a இருக்குது, 2 c இருக்குது. ஸோ இதை எப்படி மாடிஃபை பண்ணலான்னா லாக் a ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் டிவைடட் பை a ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ வந்து நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் சேமாக இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், log 1ன்னு வரும். ஸோ log 1 இஸ் நத்திங் பட் 0. அதுதான் நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் ப்ரூவ் பண்ண வேண்டியது. தேங்க்யூ.